வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடர் நிகழ்விலே நாம் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த இயக்கத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய அசைவற்ற இறைநிலை என்று சொல்லக்கூடிய சிவம் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கான தத்துவம்தான் இது. எந்த ஒரு இயக்கம் என்று இயங்கினாலும் அதற்கு இயங்காத மூலம் என்று ஒன்று இருந்தே தீரும். அப்ப அந்த மூலம் என்பதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றியிருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் ஒரு கற்பனையாக இருக்கிறது. இறைவனை பற்றி என்ன நினைக்கின்றோம் என்று சொல்லும்போது பல அன்பர்கள் அது ஒரு மாபெரும் சக்தி என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் வல்லது, எங்கும் உள்ளது, இப்படியெல்லாம் வார்த்தைகளால் கூறுகிறார்கள். ஒரு அளப்பரிய ஆற்றல் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இருந்தாலும் அதை எப்படி விளங்கிக் கொள்வது என்பதை நோக்கிய பயணம்தான் நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்திலே நாம் ஒரு இடத்திலே மையம் என்பதையும் எல்லை என்பதையும் பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் சிந்தனை செய்தோம். அதிலே மனம் என்பதற்கு மையம் உண்டு, எல்லை இல்லை என்றும் அந்த இறைநிலையாகிய சுத்தவெளி என்கிறோமே, அந்த இறைநிலைக்கு அதற்கும் மையம் உண்டு, எல்லை இல்லை என்று இரண்டையும் ஒன்றாக நாம் சிந்தனை செய்தோம். அந்த இடத்திலே மனம் என்பதற்குத்தான் எல்லை இல்லை. இந்த இடத்தை சற்று விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை மீண்டும் இப்பொழுது சிந்தனை செய்கிறோம் என்று சொன்னால், பெரும்பாலான ஆசிரியர்கள், வேதாத்திரிய ஆசிரியர்கள் கூட மனம் என்பதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது பல்வேறு வகையாக விளக்குகிறார்கள். மனம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் என்பது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது ஜீவகாந்தம் புலன்கள் 5 மூலமாக வெளியேறும்போது மனமாக வெளிப்படுகிறது என்று சில ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் 5 புலன்களையும் மூடிவிட்டோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அப்படி என்றால் மனம் இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? வருகிறது. அப்ப இந்த இடத்துல புலன் வழியாக வெளியேறுவதுதான் மனம் என்று மட்டும் நாம் சிந்திக்கக்கூடாது. இன்னொன்று, இப்ப புலன் வழியாக வெளியேறவில்லை என்றாலும் புலன் அனுபவங்கள் எண்ணமாக வருகிறது இல்லையா?
சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த எண்ணம் என்பதும் நினைவுகள் என்பதும் அதுதான் மனம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நினைவுகளும் எண்ணம் தான் மனம் என்று சொன்னால், அந்த நினைவுகளின் எண்ணத்தின் மூலம் எது என்று சொன்னால், அது அங்கு நாம் ஏற்கனவே செய்திருந்த அனுபவ பதிவுகளின் தொகுப்பு. அதுதான் எண்ணமாக வருகிறது. அப்ப அந்த எண்ணத்தை மேலே எடுத்து கொண்டு வரும் ஒரு வாகனம் போலதான் இந்த மனம் செயல்படுகிறது. எண்ணம் இல்லாமல், நினைவுகள் இல்லாமல் மனம் இருக்கிறதா என்றால், அங்கு மனம் இருக்கிறது. அப்ப மனம் என்பதை இந்த 2 நிலைகளிலும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையும் கடந்து மனம் என்பது ஒன்று. அந்த மனம் என்பது அனுபவ பதிவுகளை மேலே எழுச்சி வரச் செய்யும்போது அதற்கு பெயர் எண்ணம். அந்த எண்ணம் என்பதில் 2 இருக்கிறது. என்ன இருக்கிறது? அனுபவ பதிவுகளும் இருக்கிறது, மனம் என்பதும் இருக்கிறது. அப்ப மனதில் அந்த அனுபவ பதிவுகள் ஒட்டிக்கொண்டு எழுச்சி வரக்கூடியதுதான் எண்ணம், நினைவுகள் எல்லாமே. அதை சிந்தனை என்று சொன்னாலும், நினைவுகள் என்று சொன்னாலும், எண்ணம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். அப்ப இந்த இடத்துல அந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனம் என்று சொல்கிறோமே, அது எது என்று சொன்னால் உயிரின் படர்க்கை நிலை. உயிரின் படர்க்கை நிலை மனம். இது நம்ம எல்லாரும் அடிக்கடி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப உயிரின் படர்க்கை நிலை அப்படின்னா, உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கும்போது, அது உயிர் என்பது ஒரு இயக்கம் தானே. அப்ப அது எப்பொழுதுமே படர்க்கை நிலையில் படர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி என்றால் உடல் உயிர் இணைந்து இருக்கும் பொழுது அங்கு மனம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டாம், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது எண்ணமாக வர வேண்டும் என்ற அவசியமில்லை, புலன் வழியாக வெளியேற வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த மனம் புலன் வழியாகவும் வெளியேறுகிறது, அந்த சொல்லாகவும் செயலாகவும் மாறி பதிவை ஏற்படுத்துகிறது, அந்த பதிவை எண்ணமாகவும் கொண்டு வருகிறது. ஆனால் மனம் என்ற ஒன்று தனித்த மனமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மனதிற்குத்தான் நாம் என்ன சொல்றோம்? மையம் உண்டு, எல்லை இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த நினைவுகளோடு எழுச்சி பெற்ற எண்ணம் என்று சொல்லக்கூடிய மனம் என்பதற்கு எல்லை உண்டு, எல்லை உண்டு. ஏன் ஏன் என்று சொன்னால், அந்த அனுபவ பதிவு என்பது இந்த புலன் வழியாக இயங்கி பெற்ற அனுபவம். அப்ப அங்கு அது இயக்கத்தில் பெற்ற புற அனுபவம். அப்ப அது எங்க வரைக்கும் போகும்? பிரபஞ்ச எல்லை வரைக்கும் தான் போகும். பிரபஞ்ச எல்லை வரைக்கும் தான் இயக்கம் என்று இருக்கிறது. அப்ப அந்த எண்ணம் என்பது அங்க வரைக்கும் தான் போகும். அதனாலதான் மகர்ஷியினுடைய அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளி, எண்ணம் அடங்குகிற இடமோ அகண்டாகாரம். அகண்டாகாரம்னா என்ன? அந்த இயக்க பிரபஞ்சத்தின் எல்லை. அப்ப அதுக்கப்புறம் போகாது. ஆனால் அந்த தனித்த மனம் என்பது, அப்ப அதை தாண்டி என்ன இருக்கிறது? இயக்க பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்று சொன்னால், நாம இப்பதான் என்ன பண்றோம்? இந்த இயக்க பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது?
பஞ்சபூதங்களும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களும் தான் இருக்கிறது. அதுதான் இந்த இயக்க பிரபஞ்சம். நாம் இப்பொழுது அந்த இயக்க பிரபஞ்சத்தை அழித்து விட்டோம். இப்ப என்ன இருக்கிறது? அசையாத சுத்தவெளி இருக்கிறது. அப்படின்னா இயக்க பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்று இப்பொழுது நமக்கு புரிகிறது என்றால், அசையாத சுத்தவெளி இருக்கிறது. அவ்வளவுதானே. சரி, அந்த இயக்க பிரபஞ்சத்தை தாண்டித்தான் இருக்கிறதா என்று கேட்டால், இந்த இயக்க பிரபஞ்சத்தை அழித்து விட்டோம். இந்த இயக்க பிரபஞ்சம் இருந்த இடம் இருக்கிறதே, அங்க என்ன இருக்கு? அது என்னவாக இருக்கிறது? அதுவும் சுத்தவெளியாகத்தான் இருக்கிறது. அப்ப நாம இந்த இயக்க பிரபஞ்சம் என்றும் அதை தாண்டித்தான் சுத்தவெளி இருக்கிறது என்றும் அந்த புரிதல் கூட தவறு. இந்த இயக்க பிரபஞ்சத்துக்குள்ள சுத்தவெளி இல்லையான்னு கேட்டா, இப்ப எப்படி சொல்லணும்னா, அந்த சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இந்த இயக்க பிரபஞ்சமும் இருக்கிறது. அப்ப முழுமையாக இந்த இயக்க பிரபஞ்சத்தை அழித்து விட்டால் முழுமையாக சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில ஒரு பகுதியில இந்த இயக்க பிரபஞ்சம் இருக்கிறது. எதுக்குள்ள இருக்குது? அந்த சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இருக்கிறது. அப்ப இயக்க பிரபஞ்சத்துக்கு உள்ளாகவும் முழுக்க 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 சுத்தவெளி தான் இருக்கிறது. அத பேஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு வச்சுக்கோங்க. பேஸ்ன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் இந்த பீஸான்னு ஒண்ணு விற்கிறாங்க. பீஸா பேஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பீஸா பேஸுக்கு மேலதான் என்ன வச்சிருப்பாங்க? ஒவ்வொரு ஐட்டமா, தக்காளியில இருந்து ஒவ்வொன்றும் அப்படியே எல்லாம் கலர் கலரா கலர் கலரா கலர் கலரா அதுல இருக்கும். நீ அந்த பேஸ் அப்படிங்கிறத சுற்றவெளின்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதங்களாகவும் ஒவ்வொரு உயிரினங்களாகவும் எடுத்துக்கங்க. அப்ப அதுபோல இந்த இயக்க பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த சுத்தவெளி இருக்கிறது என்பதை நம்ம பண்ணணும். ஏன்னா இப்ப இதை அழிச்சிட்டோம் அப்படிங்கிறோம்னா அந்த சுத்தவெளி தான் இருக்குது இருக்குது. இப்போ இப்ப இந்த மனதுக்கு எல்லை இல்லை என்று சொல்லுகிறோமே, அப்படி என்று சொன்னால் அது மையம் உண்டு, எல்லை இல்லைன்னு சொன்னா பிரபஞ்ச எல்லைக்கு போன பிறகு அந்த மனம் என்ன ஆகும்? அதோட நின்றுமா அப்படின்னு கேட்டா, அது சுத்தவெளியோடு கலந்து விடும். அங்கேயும் கலந்துரும். ஏன்? அதுல எந்த எண்ணமும் இல்லை என்று சொன்னால், வெறுமையான மனமாக இருந்தால், தனித்த மனமாக இருந்தால், அப்ப தனித்த மனம் என்பதுதான் இறை உணர்வை பெற முடியும் என்பது இங்கு விளங்குகிறதா? நாம இறை உணர்வு இறை உணர்வு இறை உணர்வுன்னு சொல்றோமே. இறை உணர்வு என்பது அந்த தனித்த மனமாக எப்பொழுது மனம் நிற்கிறதோ, அது விரிகிறதோ, அதுதான் அங்கு இறை உணர்வு பெற முடியும். அப்ப அந்த சுத்தவெளியை தாண்டி அதாவது இயக்க பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளியோடு கலக்க முடியும். அப்ப துரியாதீத தவம் எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? துரியாதீத தவம் எல்லாம் சொல்றாங்கன்னா அங்கு என்ன ஆகணும்? தனித்த மனமாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க சக்திகளம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? அந்த மனம் அதுல என்ன பண்ணுது? பாவனை செய்கிறது. சக்திகளத்தை பாவனை செய்யறமா இல்லையா? ஆமா. அப்ப அடுத்து அதுல இருந்து விட்டுறணும். அப்ப பிரபஞ்ச எல்லையை தாண்டும் போது தனித்த மனமாக, அப்ப அந்த தனித்த மனமாக போகும்போது அந்த மனதை நம்ம என்ன சொல்லலாம்னா, அதை மனதின் அடித்தளம் என்று சொல்லலாம். மனதின் அடித்தளம் என்று சொல்லலாம். மனதின் அடித்தளம் என்ன அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? மனதின் அடித்தளமே தெய்வம் என்று நம்ம சொல்லியிருக்கார் மகரிஷி. மனதின் மறுமுனையே தெய்வம், மனதின் அடித்தளமே தெய்வம் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அப்ப அது என்ன ஆகுது? அந்த பிரபஞ்சத்தை கடந்து சுத்தவெளியில் டச் ஆன உடனே மனம் என்பது அறிவாக மாறிவிடுகிறது. அப்ப மனம் என்பதும் அறிவுங்கிறது ஒண்ணுதானா? ஆமா. எழுச்சி நிலையில் மனம், ஆள் நிலையில் அறிவு.
அப்ப அந்த அதனாலதான் அதுக்கு எல்லை இல்லை என்று சொல்லுகிறோம். எல்லை இல்லை என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த மனம் இறை உணர்வு பெற முடியுமா? முடியும். இதை உணர்வதற்காக வந்தது தானே இந்த மனம். எதை உணர்வதற்காக? இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். கடைசியாக இறை உணர்வுக்காக வந்ததுதான். அப்ப இந்த இடத்துல இந்த மனம் என்பதை கொஞ்சம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உடலில் உயிர் இருக்கும் வரை மனம் என்று ஒன்று இல்லை என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள் என்று மகரிஷி சொன்ன அந்த வார்த்தையை அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது மரணம் நிகழ்ந்து விட்டால், உடலில் இருந்து உயிர் வெளியேறிவிட்டால் இந்த உடலிலும் மனம் இல்லை. ஏன்னா அங்க உயிரே இல்லை இல்லையா? அப்ப மனம் இல்லை. சரி, வெளியில வந்துருச்சே உயிர், அதனுடைய படர்க்கை நிலை மனம் இருக்குமா? அங்கும் இல்லை. வெளியில வந்த உயிருக்கு மனம் இல்லை. அப்ப மனம் என்பது இந்த உயிர் உடலோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் படர்க்கை நிலை. வெளியில வந்துருச்சுன்னா அங்க படர்க்கை நிலை இல்லை. அப்ப உடலை விட்டு வெளியிலே வந்த அந்த உயிருக்கு மனம் கிடையாது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த இடத்த கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணுங்கிறது தான் நம்ம மீண்டும் இதை நம்ம சொன்னோம். அப்ப மையம் இருந்து எல்லை இல்லாதது இரண்டு. ஒன்று மனம், இன்னொன்று தெய்வம். அப்ப இந்த ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றாக இணைய முடியும் என்பதை புரிந்து கொண்டு, இப்போ நாம இந்த இயக்க பிரபஞ்சம் என்பதும் அந்த சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இதுக்கு மகரிஷி எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சொல்லுவாங்கன்னா, ஒரு வாளி நிறைய தண்ணி, அந்த தண்ணி தான் சுத்தவெளி என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். தண்ணி தான் சுத்தவெளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 1 கிலோ சுண்டலை உள்ள போடுறோம். 1 கிலோ சுண்டலை உள்ள போட்டோம். இப்ப என்னாச்சு? அது நல்லா ஊறி அப்படி அந்த தண்ணிக்குள்ள சுண்டல் இருக்குது. இப்ப பாருங்க, அந்த சுண்டல் தான் இயக்க பிரபஞ்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுண்டலினுடைய அந்த 1/2 கிலோ சுண்டல் இருக்கு இல்லையா? அந்த சுண்டல் முழுவதையும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுதான் இயக்க பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சுண்டல் எங்க இருக்கு? தண்ணிக்குள்ள இருக்கு. சுண்டலை தாண்டி என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்ப சுண்டல் தான் நம்ம இயக்க பிரபஞ்சம்னு வச்சுட்டோம். அப்ப அந்த தண்ணி தான் சுத்தவெளின்னு வச்சுட்டோம். இப்போ இந்த சுண்டல் எங்க இருக்கு? அந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப தண்ணியை சுத்திலும், அத சுண்டலை சுத்திலும் தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள சுண்டல். சரி, அந்த சுண்டலுக்குள்ளேயும் தண்ணி ஊடுருவி இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அந்த தண்ணி, சுண்டல், இப்ப இதுல பார்த்தோம்னா அங்கு அந்த தண்ணி இல்லாத இடம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்படித்தான் இந்த சுற்றவெளி ஊடுருவி இருந்தது. இப்ப அந்த சுண்டல் முழுதும் வெளியே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன இருக்கு? பாதி நிறைய தண்ணி இருக்கு. அப்ப இந்த தண்ணிக்குள்ள தானே சுற்றவெளி இருந்துச்சு. அது மாதிரி தான் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 6வது அறிவிலிருந்து ஓரறிவு வரை இருக்கக்கூடிய உயிரினங்களை அழித்து விட்டோம். பஞ்சபூதங்களையும் அழித்து விட்டோம். மானசீகமாக அழிச்சோம் இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வாளிக்குள்ள இருக்கக்கூடிய சுண்டல் முழுவதும் எடுத்துட்டோம்னு அர்த்தம். இப்ப என்ன இருக்கு வாளிக்குள்ள? வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. சுத்த வெளி என்ற அந்த வெளி மட்டும்தான் இருக்கிறது. அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். சரி, இப்போ இந்த சுற்றவெளி என்பதை அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம போன வாரமே நம்ம சிந்தனை செய்தோம். என்ன செஞ்சோம்? ஆற்றலும் அறிவும் என்று சொன்னோம். அதை பேராற்றல், பேரறிவு என்று சொன்னோம். இந்த ரெண்டும் தான் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. இந்த ரெண்டும் தான் அடங்கி இருக்குது. அந்த ஆற்றல் தான், அந்த ஆற்றலும் அறிவும் தான் இவ்வளவு பெரிய இயக்க பிரபஞ்சமாக வெளியே வந்தது. அப்ப அவ்வளவும் அந்த சுத்தவெளிக்குள்ளாக
அடக்கமாக அடங்கி இருந்தது. அப்ப எல்லாத்தையும் அது உள்ள அப்படி வச்சிருக்கும். இது மகரிஷி இதெல்லாம் விளக்கும்போது ஒரு தாய் மாணவருடைய ஒரு பாடலை அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த தத்துவத்தை விளக்கும்போது இந்த பாடலை சொல்லாம இருக்க மாட்டாங்க. தாய் மாணவர் என்ன சொல்றாரு? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? எல்லாமே எது எது எதுன்னு கேட்டுட்டு வருவாரு. அங்கு இங்கு எனாதபடி எங்கும், அந்த வார்த்தையை பாருங்க எப்படி போடுறாரு பாருங்க. இப்ப நம்ம சுத்தவெளின்னு வந்துட்டோம். சுத்தவெளி எங்க இருக்குது? அங்க இருக்குது, இங்க இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்றார் தாய்மானவர்? அங்கு இங்கு எனாதபடி எங்கும். இப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப அப்படியே கற்பனையில பாருங்க. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்த பூர்த்தியாகி, அதுதான் ஆனந்தம். நம்ம இந்த உணர்வுகளிலேயே உச்சகட்ட உணர்வு அப்படின்னு சொன்னோம்னா அது ஆனந்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம இங்க வந்த பிறகு, இந்த காந்தமாக வந்த பிறகு அந்த உணர்வுகள் என்று வரும்போது நம்ம சொல்லுவோம், பல உணர்வுகளை பற்றி பேசுவோம். அதில் உச்சகட்டமான உணர்வுனா ஆனந்தம். எப்ப அந்த ஆனந்தம்ங்கிறது வரும்? அது மனம் அந்த இறைநிலையாகிய சுத்தவெளியோடு இணைந்திருக்கக்கூடிய இடத்தில்தான் ஆனந்தம், ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இவர் அந்த இடத்துல என்ன சொல்ற? ஆனந்த பூர்த்தியாகி. அப்ப இந்த சுத்தவெளி ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு நிலையை பெற்றுள்ளது. அங்க நம்ம கனெக்ட் ஆனோம்னா நாமும் என்ன பண்ணலாம்? அந்த ஆனந்தம் என்பதை உணரலாம். அப்ப சரி, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது. அருளோடு, அருள் அப்படின்னு சொல்றாரு. அருளோடு நிறைந்தது இது. இறை அருள் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். இறை அருள்னு சொல்றோம். அருள்னா என்ன? அருள் பாலிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நம்ம ஆளுக எல்லாரும் என்ன இறைவன் அருள் பாலிக்கிறார்னா அவர் என்னமோ வீடு, காரு, பங்களா, சொத்து, சுகம் எல்லாத்தையும் கொடுக்கறது அருள் பாலிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அருள் என்பதை நாம் என்ன சொல்லலாம்? அன்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சொல்லுவாங்க, இறைவ அந்த சுத்தவெளியாகிய அந்த இறைநிலையில் என்ன இருக்கிறது? ஆற்றலும் அறிவும் இருக்கிறது. ரைட். இப்போ அந்த இறைநிலையின் தன்மைகள் என்ன, அதனுடைய குணங்கள் என்ன என்று மகரிஷி சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, 2 குணங்களை சொல்லுவார். ஒன்று அன்பு, இன்னொன்று கருணை என்று சொல்வார். அன்பும் கருணையும் தான் இறைவனுடைய குணம் என்று சொல்வார். இந்த 2 குணமும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னோம்னா நாம இறை தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு அதை நம்மளை என்ன சொல்லலாம்? தெய்வர்கள் என்று சொல்லலாம். தெய்வர்கள் என்று சொல்றதுதான் தேவர்கள் என்று ஆகியது. சரி, இப்ப அன்பும் கருணையும்னு சொல்றோமே, இப்ப இந்த அன்பு என்பதற்கும் கருணை என்பதற்கும் கூட வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு? அன்பு என்பது இருப்பு, கருணை என்பது இயக்கம். இதை நம்ம அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு என்பது செயல் அல்ல, செயல் அல்ல. இதெல்லாம் நிறைய நம்ம வேதாத்திரியத்துல அதிகமா யாரும் சொல்றது இல்லை. அன்புன்னு சொல்லிடுறாங்க. அன்புன்னு சொன்னோம்னா இன்னைக்கு நிறைய பேர் அன்புக்கு ஏகப்பட்ட அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு என்பதற்கு, அன்பு என்பது பியூர் இருப்பு நிலை. அப்ப இருப்பு நிலை என்று சொன்னால் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? சுத்தவெளி என்று சொல்றோமே, இருப்பு, அடக்கம், அங்க சொல்றோமே. அப்ப அன்பு என்பது இந்த சுத்தவெளியாக இருக்கும் பொழுது அங்கு அதனுடைய குணம் அன்பு. கருணை என்றால் அது செயல் என்று சொல்லிவிட்டோம். அப்ப அது சுத்தவெளியில கருணை உண்டா?
சுத்தவெளிக்கு அன்பு மட்டும்தான் உண்டு. ஆனால் கருணை என்று சொன்னால் அது செயல், அது இயக்கமாக வந்த பிறகுதான் கருணை. கருணை அப்ப அந்த இயக்கத்துக்கு முன்னாடி சுத்தவெளி அப்படிங்கிறதுல அன்பு என்பது இருக்கிறது. அப்ப ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது. இந்த அருள் என்பதை அன்புன்னு வச்சுக்கோங்க. சரி, அன்புனா என்ன? அன்புனா என்ன அப்படின்னா துன்பம் கொடுக்காது இருத்தல் என்பது அன்பு. துன்பம் கொடுக்காது இருத்தல், அதான் அருள். இறைவன் அருள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நமக்கு துன்பம் வரவில்லை என்று அர்த்தம். இவ்வளவுதாங்க. இறைவனிடம் போய் அருள் பெறணும், அருளை பெறணும்னு கேட்கிறாங்களே, அந்த இறைவன் அருள் என்று சொன்னால் நமக்கு துன்பம் வரல அப்படின்னு அர்த்தம். துன்பம் வரலன்னா போதுங்க. இறைவனிடம் போய் நீங்க கேட்டு அவனுடைய அருளை பெறும்போது உங்களுக்கு துன்பம் வரலங்க, அது இருந்தா போதும். மற்றதெல்லாம் நாம என்ன பண்ணிடலாம், நமது ஆற்றலையும் அறிவையும் கொண்டு உழைத்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது எல்லாமே இங்கதான் இயற்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நமக்கு இறைவன் அப்ப ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சாமி கும்பிட போறாங்க, கோயிலுக்கு போறாங்க, இறை வழிபாடு செய்யறாங்க. அங்க என்ன என்ன வரணும்? இறை அருள் அப்படின்னா துன்பம் என்பது இல்லாத நிலை, அவ்வளவுதான். அப்ப உண்மையாக அந்த கோயிலுக்கு போய் இறை வழிபாடு செய்தவர்கள் அவர்கள் துன்பம் ஏற்படுகிற, துன்பத்தை ஏற்படுத்துகிற செயலை செய்ய மாட்டார்கள், அவ்வளவுதாங்க. யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, தனக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதுதானே அருள். துன்பம் கொடுக்காது இருத்தல் தானே அருள். அப்ப துன்பத்தை உருவாக்காது இருத்தல். அப்ப ஒரு பக்தியில இருக்கிறவன்னா அவன் தனக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அவன் உண்மையான பக்தன். அவன் இப்ப ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டான், அவன் அப்படி இருக்கணும். அப்பதான் அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு எடுத்துக்க முடியும். இப்ப அப்படியெல்லாம் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள வரணும். வரும்போது எப்படி உண்டாலும் சரி, திரும்பி போகும்போது அப்படி போகணும் அப்படின்னு ரூல் வச்சுட்டோம்னா அந்த கோயிலுக்குள்ள யாரும் போகவும் முடியாது. அந்த கோயிலை திறக்கிறவர், அங்க பூஜை பண்றவர் யாருமே அங்க நிற்க முடியாது. இன்னைக்கு யாருமே அதை செய்வதில்லை. அப்ப அந்த இறை வழிபாடு என்பது ஒரு போலியான வழிபாடாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்வோம். அப்ப ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அப்ப அந்த அருள் அப்படிங்கிறதுல துன்பம் இல்லை. இப்ப இந்த இடத்துல நாம தமிழ் ஆனந்த யோகத்துல அடிக்கடி ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கையில் துன்பம் என்ற ஒரு உணர்வு இல்லை இல்லை இல்லைன்னு பல தடவை நம்ம பேசியிருக்கோமா? அப்ப இந்த இடத்துல புரியுதா? என்னது? அங்க அன்பு மட்டும்தான் இருக்கிறது. அது அருளாக வரும்போது அங்கு துன்பம் என்று ஒன்று இல்லை. அப்ப இறைநிலை துன்பம் என்ற ஒன்றை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கவில்லை. அதனாலதான் அது அன்பு நிறைந்தது. அப்ப மற்றதெல்லாம் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா மற்றதெல்லாம் தானா இருக்கும், இருப்பாக இருக்கும். மற்றதெல்லாம் தானா வந்திருக்கு, இருக்கக்கூடியது. நீங்க எத்தனை உணர்வுகளை பேசுகிறோம், இந்த துன்பம் என்ற உணர்வு மட்டும்தான் அங்க பிரச்சனை. நம்ம இன்பம் சொல்றோம், அமைதின்னு சொல்றோம், நிறைவுன்னு சொல்றோம், மகிழ்ச்சின்னு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம், ஆரோக்கியம் சொல்றோம், அன்புன்னு சொல்றோம், எத்தனை உணர்வுகள் சொல்றோம். எத்தனை உணர்வுகள்ல எது இருந்தாலும் சரி, ஆனா இந்த துன்பம் என்ற உணர்வு ஒண்ணு மட்டும்தான் பிரச்சனையே. ஆனால் அது இயற்கையில் இல்லை, இயற்கையில் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அப்ப அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அதுதான் அந்த இறைவழியாகிய சுத்தவழி. அதைத்தான் எது எதுன்னு சொல்லுவார். சரி, தன் அருள் வெளிக்குள்ளே, அந்த இடத்துல அந்த வார்த்தையை போட்டார் பாருங்க, தன் அருள் வெளிக்குள்ளே. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம், அந்த வெளியாக இருக்கக்கூடிய சுத்தவெளி. நம்ம வெளின்னு சொல்லுவோம்,
சுத்தவெளின்னு சொல்லுவோம், ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப தன் அருள் வெளிக்குள்ளே என்ன சொல்றாரு? அகிலாண்ட கோடி எல்லாம் அப்படின்றாரு. அகிலாண்ட கோடி எல்லாம்னா இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அகில உலக அகில ஆண்ட அத்தனை இயக்க பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது. பாருங்க, இவ்வளவும் அதுக்குள்ள தனக்குள்ளே தங்கும்படி அப்படிங்கிற. அப்ப நம்ம சொன்னோமா, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அது சுத்த வெளியில என்ன வந்துச்சு, அங்க அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றோமா. அது இவருடைய அந்த பாட்டில் வெளிப்படுதா? தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது அப்படின்னு. மனவாக்கினில் தட்டாமல் நின்றது இது. இந்த இடத்த ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கடி விளக்குவாங்க. மனவாக்கினில் தட்டாமல் நின்றது இது அப்படின்னு. இப்போ நாம அப்படி இப்ப கதவு பூட்டி இருக்கு வீட்டில், வெளியில போறோம், கதவை திறக்கல, அப்படியே போனோம்னா என்ன பண்ணுவோம்? கதவுல போய் முட்டிடுவோம், முட்டிக்கும். கதவு திறந்திருந்தா வெளியில போகலாம், இல்லாட்டி முட்டிக்குவோம்ல. இப்போ ரயில்வே கேட்டு போட்டிருக்கு, நீங்க போயிட்டே இருக்கீங்க, என்னது தடுக்குது இல்லை, அது போய் முட்டிடுறீங்க இல்லையா? அப்ப அதனால அதை தாண்டி போக முடியாது இல்ல. ரைட்டு. இங்க என்ன சொல்றாரு? மனவாக்கினில் நீங்க பேசுறீங்க, இது போய் வெளியில அலையா போகுது, மனம் ஒரு அலையா போகுது. இப்ப இது போகுது இல்லையா? இப்ப இது போகும்போது போற வழியெல்லாம் சுத்த வழி இருக்கு, சுத்த வழி இல்லாத இடமே இல்லை. அப்ப அங்க என்ன சொல்ற? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது. அது என்ன பண்ணும்? அது எதையுமே தடுக்காது, அது உள்ள இது பாட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மன அலையே போகுது, வாக்கு அலையும் போகுது, நம்மளும் போறோம். எதில் போறோம்? சுத்தவெளிக்குள்ளதான் போயிட்டே இருக்கோம். நம்ம இப்ப ரெண்டு மனிதருக்கு இடையில சுத்தவெளி இருக்கு, நம்ம போறோம், இடையில இருக்க சுத்தவெளி தான் தடுக்குதா? இல்ல. அப்ப மன வாக்கினில் தட்டாமல் நின்றது என்று சொல்றார். அதே போல இந்த மதத்துல இருக்கவங்க எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இது இப்படிப்பட்ட இறைநிலையாகிய அந்த சுத்தவெளிய ஒவ்வொருத்தரும் ஒரு உருவமாக்கி வச்சுக்கிட்டு, இவங்க கற்பனைக்கு வச்சுக்கிட்டு ஒரே இறைவழிய, எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே இறைவழிய இவங்க எல்லை கட்டி வச்சுக்கிட்டு, இது தன் தெய்வம் இது என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. இவங்க அப்படி இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாரு இவரு? தன் தெய்வம் என் தெய்வம்னு இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவங்க தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் இந்த அவர் தெய்வத்துக்குள்ளேயும் இவர் தெய்வத்துக்குள்ளேயும் அவர் தெய்வத்துக்குள்ளேயும் எதுவும் இருக்கு, அதே தெய்வம் தான் இருக்கிறது, சுத்த வெளிதான் இருக்கிறது என்பதை சொல்றார். கடைசியில கருத்துக்கு இசைந்தது அதுவே என்று சொல்வார். கருத்துக்கு இசைந்தது அதுவுன்னா நல்ல சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால் நமது ஆள் மனதில் முடிவாக கருத்தாக வெளிப்படுவது அந்த சுத்த வெளியாகிய தெய்வமே அப்படின்னு சொல்லுவார். அப்ப இந்த தெய்வமா அந்த தெய்வமா அத்தனைக்குள்ளையும் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்று என்று தாய்மானவர் அவ்வளவு அந்த பாட்டல பாடுறார். அந்த மகரிஷியை எடுத்து அடிக்கடி விளக்குவாங்க. இந்த ஒரு புரிதல் இல்லாததுதான் இன்றைக்கு உலகப்போர் வரைக்கும் வெடிக்கக்கூடிய அளவு போயிடுச்சு. முழுக்க 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 இந்த தெய்வத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். மகரிஷி அவர்கள் சமூக சிக்கல்களும் அதற்கான ஆய்வு தீர்வுகளும்னு ஒரு புக்கை எழுதினார். அதுல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம் முதல்ல என்ன சொல்றாருன்னா,
உண்மையான கடவுள் என்ற இறைநிலையை உணராத மனிதன். இதுதான் முதல்ல சிக்கலுக்கு காரணம்ன்றார். இதை உணர்ந்துட்டான்னா இந்த தெய்வங்கிற சண்டையும் கிடையாது. அது இல்லாத இடமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான்னா எனக்குள்ளாகவும் அதான் இருக்குது. நான் யாரு கூட சண்டை போடுறேனோ அவனுக்குள்ளாக அதுவாக இருக்குது. நான் பேசுறேனே பேசுறதே அதுவாகத்தான் இருக்கிறது. கேட்கிறானே கேட்கிறதும் அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப எல்லாமே அதுவாக இருக்கிறதுங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா சமூகத்தில் சிக்கல் வருமா? வராது, வராது. என் பணத்தை அவன் எடுத்துக்கிட்டான், ரைட்டு. பணமாக இருப்பதும் அதுவே. அது யாரிடம் இருக்கிறது? யாரிடம் இருக்கிறது என்பதும் இறைவனிடம்தான் இருக்கிறது. அதை எடுத்தது அதுவும் இறைவன் தான் எடுத்துக்கொண்டான். அது எடுக்கவனாக இருப்பதும் இறைவனே. இப்ப இது எங்க இருக்குது? இங்க இருக்கிறது அங்க இருக்குது. அப்ப இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா எதை பற்றியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஒரே ஒரு இடத்துல தான் மனிதன் கவலைப்படணும். என்ன பண்ணணும்? தேவைக்கு இல்லைன்னா தான் உங்களுக்கு கவலைப்படணும். அவ்வளவுதானே தவிர அந்த ஒரு ஒரு புரிதல் என்பது எப்ப வரும்? இதெல்லாம் விளங்கி கொண்ட நிலையில வரும். இப்ப அதுக்காகத்தான் இவ்வளவு நம்ம ஸ்லோவா நம்ம இந்த காந்த தத்துவத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட சுத்தவெளி என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த அன்பு என்பது அங்கு துன்பம் கொடுக்காத நிலை. துன்பம் போக்குவது என்பது கருணை என்று சொல்லும்போது அது இயக்கத்துக்கு வந்த பிறகுதான். நீங்க துன்பம் போக்குதல் கருணைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது சுத்தவெளியில துன்பம்ங்கிறதே இல்லையே. இன்னும் எங்க வரைக்கும் துன்பங்கிறதே இல்லை. பஞ்சபூதங்களாக வந்தப்பையும் துன்பம் அங்க உணர்வே இல்லை. ஓரறிவு தவறு வரும்போது அங்கேயும் அந்த தேவை என்பது நிறைவேறாமல் இருக்கும்போது மட்டும்தான் துன்பம். இயற்கை துன்பம் மட்டும்தாங்க. எங்க வருது? ஓரறிவு தாவரம் போது இயற்கை துன்பம் வந்துடுது. செயற்கை துன்பம் எங்க வருது? மனிதனிடம் வரும்போது செயற்கை துன்பம் வருது, அங்க வருது. அப்ப துன்பம் போக்குதல் என்பது எங்க வரும்? உயிரினம்னு தோன்ற பிறகுதான் துன்பம், இயற்கை துன்பமே வருது. அப்ப இயற்கை துன்பம்னு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னோம்னா அதையே போக்கும்போது கருணை என்ன வருது? அப்ப அப்ப உயிரினமாக வந்தபோது தேவை நிறைவேற வேண்டும், இயற்கை துன்பம் போக வேண்டும். அதற்கு வேண்டிய அத்தனையும் என்ன பண்ணியிருக்கு? இங்க இயற்கை ஏற்படுத்தி வச்சுட்டு தான் அந்த உயிரினத்தை தோற்றுது. நல்லா பாருங்க. அது நம்ம திரும்பி போகும்போது தெரியும். சரியாக எல்லா உயிர்களுக்கும் என்னென்ன தேவையோ தேவை என்பதை முன்கூட்டியே இருப்பாக வைக்காமல் எந்த உயிரையும் இந்த இறைநிலை உற்பத்தி செய்வது இல்லை. ஆனால் அதை தேவையளவில் எடுத்துக்கொள்ளாத மனிதன் என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? இவன் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இல்லாம இவங்களுக்கு இல்லாம பதுக்கி வைத்துக் கொள்கிறானே தவிர இங்கு மனிதனுடைய குற்றம்தான். அப்ப துன்பம் போக்குதல் என்ற கருணை என்பது இந்த இயற்கையில இயக்கத்தில் வரும்போதுதான் வரும். அப்ப அங்க இல்லை. சரி, அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்ப அப்படிப்பட்ட சுத்த வெளியாகிய தெய்வ நிலை மட்டும்தான் இருக்கிறது. சரி, தனக்குள்ளாக பேராற்றல் இருக்கிறது. அதைத்தான் தன்னிருக்க ஆற்றல் என்று சொல்லுகிறோம். தன்னிருக்க ஆற்றல் என்று சொல்லுகிறோம். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்ங்கிறதும் இயக்க பிரபஞ்சம் வந்த பிறகுதான். அதாவது எப்ப வருது? சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக எப்ப மாறுது அப்படின்னா எப்போ இயக்கம்னு தொடங்குதோ அப்பதான் மாறும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக. சரி, அப்ப அது வரைக்கும் சூழ்ந்தழுத்தும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு எல்லை இருந்தாதான் சூழ்ந்து அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்ப அது இயக்கம்னு வர்றதுக்கு முன்னாடி தன்னிருக்கம். தன்னிருக்கத்துக்கு வந்து எல்லை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. தன்னிருக்கம்ங்கிறது மையத்தை நோக்கி அமுக்கிறது தானே. அப்ப அந்த இடத்துல நம்ம மையம் உண்டுன்னு சொல்லிட்டோம். எதுக்கு? இறைவழியாகிய சுத்த வெளிக்கு மையம் உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப மையம் உண்டுன்னு சொன்னா தன்னிருக்கம் வந்துடும். எல்லைன்னு எப்ப வருதோ அப்பதான் சூழ்ந்தழுத்தம் வரும். அப்ப தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் மகரிஷி எப்படி வார்த்தையை போட்டிருக்காரு பாருங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கம்ப்ரசிவ் அப்படின்னு போட்டிருப்பாரு. சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னா அதுக்கு
ஆங்கிலத்தில் சொல்லுவார். அப்ப தன்னிறக்கம் என்பது சுத்தவெளி, சுத்தவெளி மட்டும் இருக்கும்போது, சூழ்ந்தழுத்தம் என்பது இயக்கம் வந்த பிறகு. சரி, அப்ப அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது. சரி, பேரறிவும் இருக்கிறது. சரி, இப்போ தன்னிடம் ரெண்டும் இருக்குன்னு தெரியுது. இப்போ அந்த தன்னிறக்கம் இருக்கிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்ப இது என்னாச்சு? இப்ப தன்னுடைய ஆற்றலை எவ்வளவு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் எந்த அளவுக்கு இந்த ஆற்றல் வெளிப்பட முடியும், வெளிப்படுத்த முடியும் என்பதை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆவல் இந்த இறைநிலைக்கு உண்டாகிவிட்டது. அவ்வளவுதான். நம்ம போன வாரமே பார்த்தோம். அப்ப அந்த தன்னுடைய ஆற்றலை தானே உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அந்த தன்னுடைய ஆற்றல் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு பத்தியா, அதுக்காக வந்ததுதான் பஞ்சபூதங்களாக வந்தது. பஞ்சபூதங்கள் வரைக்கும் வந்தது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டது. அதுக்கப்புறம் தன்னுடைய அறிவால் எதையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உயிரினமாக வந்தது. அப்ப ஆற்றலும் அறிவுங்கிறது ஆற்றல், தன்னுடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்கு ஜடப்பொருள்களாகவும், தன்னுடைய அறிவை உணர்ந்து கொள்வதற்கு, அறிவின் நம்மளுடைய அறிவின் திறன் எவ்வளவு அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கு உயிரினமாகவும் வந்தது. இதுக்கு தாங்க வந்தது. எது? ஐயறிவு ஜீவன் வரை இந்த ரெண்டு பர்பஸும் தான். அப்ப ஆற்றலை உணர பஞ்சபூதங்கள், அறிவை உணர ஐந்தறிவு வரை உள்ள ஜீவன்கள். அப்ப மனிதன் தனியா நிற்கிறானே, மனிதன் தனியாகத்தான் நிற்கிறான், இதுக்கும் மேல நிற்கிறான். என்ன இதெல்லாம் உணர்ந்து முடிச்ச பிறகு அப்புறம் என்ன பண்ணணும்? ரைட்டு, எல்லாத்தையும் தன்னுடைய திறன் முழுவதையும் அது இவ்வளவு முடியுதுங்கிறத அந்த இறைவனே உணர்ந்து கொண்ட பிறகு, அது வரைக்கும் இறைவன் தான் உணர்கிறார், இறை அறிவு தான் உணர்கிறது. அஞ்சறிவு ஜீவன் வரைக்கும் இறை உணர்வு, இறைவனுடைய அறிவு தான் உணர்கிறது. மனுஷன் வந்தோடனே என்ன பண்றான்? இறைவன் தனியாக நிற்கிறான். தனியாக நின்று என்ன சொல்லிட்டான்? ஆறாவது அறிவை கொடுத்து விட்டு, இந்த ஆறாவது அறிவு என்பது தன்னையே உணர்வதற்காக வந்தது மனிதன். அந்த இடத்துல பார்க்கும்போது மனிதனுடைய பெருமை எவ்வளவு பெரிய பெருமை. ஆனா இங்க மனுஷன் இங்க பண்றதெல்லாம் பார்த்தா அதை தவிர அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. அப்ப இப்ப அதுதான் மனுஷன் தடமாறிட்டான் தடமாறிட்டான் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். சரி, அப்ப அதுக்காக முதல்ல ஆற்றல் முதல்ல வெளிப்படணும். அப்ப என்ன பண்ணுது? தன்னிருக்கம் அழுத்துது அழுத்துது அழுத்துது. எதை நோக்கி அழுத்தும்? தன்னிருக்கம் என்று சொன்னால் எதை நோக்கி அழுத்தும்? மையத்தை நோக்கித்தான் அழுத்தம். அப்ப இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன் திறனைன்னு சொன்னோடனே அந்த அழுத்தம் என்ன? அது அழுத்தம் அப்படியே அழுத்தி கொண்டே இருக்கிறது, அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல அந்த மையத்துல அந்த அழுத்தம் வருது இல்லையா, அந்த மையத்துல வந்து அழுத்தம்லாம் மையத்துக்கு வந்து 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 என்ன ஆகுது? மையத்துக்கு வரும், என்ன ஆயிரும்? அப்புறம் திரும்பிடும். ஏன்னு கேட்டா, இது தன்னிருக்கம்னா எல்லா பக்கத்துல இருந்து சமமான இறுக்கம் இருக்கிறது. தன்னிருக்கம் அப்படிங்கன்னா ஒரு பக்கம் இருக்குச்சுன்னு சொன்னோம்னா இந்த மையம் நகன்றும். அப்படி இல்லை, எல்லா பக்கமும் சமமாக இருக்குகிறது. அப்ப மையத்துக்கு வந்த உடனே ஒரு பக்கத்துல இருந்து அந்த இறுக்கம் வருது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அந்த இறுக்கம் வருது. ரெண்டும் இந்த மையத்துல என்ன பண்ண மீட் பண்ணுது. மீட் பண்ணோடனே இது இந்த பக்கத்துல இருந்து வந்த அழுத்தம் இறுக்கம் இதை தாண்டி போக முடியல, அங்கிட்டு இருந்து வந்தது அதை தாண்டி போக முடியல, ரெண்டும் அந்த இடத்துல மீட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? அங்கிட்டு தாண்டி போக முடியலன்னா ரிட்டர்ன் ஆயிரும். இப்ப நம்ம போறோம், கேட்டை அடைச்சிட்டாங்க, இன்னைக்கு கேட்டு திறக்கிறது இல்லைன்ட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? யூட்டர்ன் அடிச்சு திரும்பிடுவோம் இல்லையா?
இப்ப இதை விட இன்னொரு ஈஸியா புரிஞ்சுக்கிறது பாருங்க. நீங்க கைய ஓங்கி அப்படி தட்டுங்க. தட்டுனீங்கன்னா தட்டுனீங்க இந்த கை இங்கிட்டு இருந்து இப்படி வந்துச்சு, இந்த கை இங்கிட்டு இருந்து இப்படி வந்துச்சு. வலது பக்கத்துல இருந்து ஒரு கை வந்துச்சு, இடது பக்கத்துல இருந்து ஒரு கை வந்து இதான் தண்ணி இருக்க ரெண்டு பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வந்து என்ன பண்ணி மோதிருச்சு. மோதின உடனே இந்த வலது பக்கத்துல இருந்து வந்தது அதை தாண்டி போக முடியல, இடதுல பக்கத்துல இருந்து அதை தாண்டி போக முடியல. என்ன ரெண்டும் முட்டிச்சு மோதிருச்சு. மோதின உடனே அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா, அப்படி தட்டின உடனே திரும்பவும் எந்த பக்கம் வந்தோமோ வந்த பக்கமே வந்துடும். நீங்க கையை ஓங்கி தட்டினீங்கன்னா தட்டி அது அப்படியே நிற்காது, அப்படியே கை கொஞ்சம் வெளியில வரும். நீங்க தட்டி பாருங்க தெரியும். சரி, அதுபோல இந்த தண்ணி இருக்க மையத்துல வந்து ரெண்டும் அப்படி எல்லா பக்கமும் 4 திசைகளிலும் 8 திக்குகளிலும் அப்படி சொல்லலாம். 4 திசைகள்னு மட்டும் சொல்ல வேணாம், 8 திக்குகள். திக்குகள்னா என்ன, திசைனா என்ன? திசைனா 4, திக்குன்னா 8. திசைனா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்றோம். திக்குன்னா என்னன்னா, இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கோட இன்னும் 4ஐயும் சேர்த்துக்கணும். எப்படி? தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, அப்படி 4 மூலை வந்துடுதா? இது 4ஐயும் சேர்த்தீங்கன்னா திக்குன்னு வந்துடும். 8 திக்குகள் அத்தனையிலையும் அப்படி வந்து அப்படி மோதுது மையத்துல. ஆனா அதை தாண்டி போக முடியல. இப்படிதான் அந்த மையத்தில் தன்னிறக்கம் இருந்தது. அப்ப என்னாச்சு? அப்படியே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த தன்னிறக்கம் அதிகமாக 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 இந்த மையத்துல அழுத்தம் அதிகமாயிருச்சு. ஆற்றலினுடைய அழுத்தம் அதிகமாயிடுச்சு. அப்ப அது ரிட்டர்ன் வர முடியல. ரிட்டர்ன் வராம அந்த இடத்துலயே குவியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல என்ன ஆகியது என்று சொன்னால், இது இந்த தன்னிறக்கம் இதை தாண்டியும் போக முடியல, அதை தாண்டியும் போக முடியல. நான் 8 திக்குலையும் அப்படியே பண்ண 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 இது என்ன ஆனது, தாண்டி போக முடியாததுனால பிதுங்கியது. இது இப்படி இங்கிட்டு பிதுங்குது, அதை அங்கிட்டு பிதுங்குது, அதை அங்கிட்டு பிதுங்குது. அப்படி பிதுங்கி ஒவ்வொன்றும் பிதுங்கினே என்ன ஆகுது, அந்த இடத்துல இந்த அழுத்தத்தினால் ஒரு சுழல் என்பது உருவாகி விடுகிறது. இப்போ சூறாவளி காற்றுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூறாவளி காற்று எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல அப்படியே சுத்தும். இது எப்படிங்க காத்து வந்து சுத்துச்சு? நல்லா தெரியும். சில இடத்துல அப்படியே அந்த புழுதியெல்லாம் வச்சுட்டு அப்படி ரவுண்டா அப்படி சுத்துறத பார்த்துருப்பீங்க. இதே போல தண்ணி ஆறுல ஓடும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுழல் இருக்கும். அங்கேயும் சுழல் வருது. எப்படி இந்த சுழல் என்ன? இந்த சூறாவளி காற்றுல அந்த சுழல் காற்றுங்கிற எப்படி சுத்துது அப்படின்னா, காற்று இப்ப மேற்க இருந்து வடக்க போகுது, கிழக்க போகுதுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுது, 4 திசையிலிருந்தும் காத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல குவிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இங்கிட்டு போக முடியல, அது அங்கிட்டு போக முடியல, அது அங்கிட்டு போக முடியல. அப்ப என்ன பண்ணுது, அப்படி மையத்துல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதாங்க சுழல் காற்று. 4 பக்கத்துல இருந்தும் காற்று ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சுத்தும். அதே போல இங்க இந்த தண்ணியில வந்து சுழல் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். கீழே 4 திசையிலையும் 4 கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 கல்லுக்கும் நடுவுல அப்படி சுத்த ஆரம்பிச்சிடும் சுழல். அங்க தண்ணியில சுழல் வரும். இது எல்லாமே ஒரு இடத்துல மையம் கொள்ளும் போது அப்படி சுழல் அப்படின்னு வருது. நீங்க தண்ணியை வாளியில வச்சுட்டு சுத்தி விடுறீங்க. நல்லா சுத்தி விட்டுட்டு கையை எடுத்துருங்க. மையம் என்னாகும், அப்படியே குழியா போகும். ஏன்? எல்லா பக்கமும் இருந்த ஒரு போர்ஸ் நடுவுல போகுது. அப்ப அந்த அந்த இடத்துல மையத்துல அப்படி சுத்துது இல்லையா? இப்ப இந்த சுழல் காத்து எப்படி, காத்து எப்படி போய்கிட்டு இருந்த காத்து சுழல் காற்றாக சுற்ற ஆரம்பிச்சிச்சோ, அதுபோல இந்த தன்னிறக்கம் என்பது அவனுடைய மையத்துல சுற்ற ஆரம்பிச்சது. இதுதாங்க முதல் முதல் இயக்கமற்று இருந்த அந்த இறைநிலை இயங்க ஆரம்பித்த இடம் இந்த இடம்தான். இதுதான் பிரபஞ்ச தோற்றத்தின் மூலம். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னொன்னு செய்யலாம்.
நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 பேரை அப்படி வட்டமா நிக்க வைங்க. இன்னொரு 10 பேர் என்ன பண்ணுங்க, இந்த 10 பேரை முதுகு பிடிச்சு அமுக்குங்க, நல்லா அழுத்துங்க. அவங்க அப்படியே நெருங்கட்டும், நெருங்கட்டும், நெருங்கட்டும். அப்படியே அழுத்துறீங்க. ரொம்ப நெருக்கிட்டாங்க. இந்த 10 பேர் நல்லா நெருக்கிட்டாங்க. இதுக்கு மேல அங்கிட்டு அசைய முடியல. அப்பயும் என்ன பண்ணுங்க, இந்த 10 பேர் பின்னாடி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க, அழுத்துங்க. அப்ப அங்கிட்டும் அங்கிட்டும் அசைய முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் இங்கிட்டு பிதுங்குவாரு, அவர் அங்கிட்டு பிதுங்குவாரு. ஒருத்தர் பிதுங்கினாருன்னா, அந்த பிதுங்கின பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன அவர் அங்கிட்டு பிதுங்குவார், அவர் அங்கிட்டு பிதுங்குவார். நீங்க இப்படி அழுத்தீங்கன்னா, இந்த 10 பேரும் அந்த இடத்திலேயே பிதுங்கி அந்த இடத்திலேயே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு சுழல் உண்டாகிவிடும். அப்படித்தான் அந்த தன்னிருக்கம் என்பது ஒரு மையத்துல அது அதிகமாகும் போது இங்கிட்டு அங்கிட்டு நகல முடியாம பிதுங்கி அந்த இடத்துல ஒரு சுழல் என்ற ஒரு இயக்கம் தோன்றியது. இதுதான் முதல்ல தோன்றிய சுழல் அலை. இப்ப பாருங்க, சுழல் அலை. இன்னைக்கு இந்த காத்து வந்து சுழல் காத்தா வருது, நம்ம காத்து. இது எல்லையற்ற இறைநிலை தன்னிருக்கத்துலன்னா அது எவ்வளவு பெரிய ஆற்றல், பேராற்றல் இறுக்கி சுத்துதுன்னா அது எவ்வளவு வேகமா சுத்தம், எப்படி சுத்தம், அவ்வளவு வேகமாக சுத்தம். அப்படி ஒரு சுழல் அங்கு உருவாகியது உருவாகியது. இதைத்தான் முதல் இயக்கம் தொடங்கிய இடம் என்று சொல்லுகிறோம். முதல் இயக்கம் தொடங்கிய இடம். அப்ப இது அவ்வளவு போர்ஸா அப்படி வந்த உடனே அங்கு ஒரு சுழல் சுத்தி அப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, சுத்த ஆரம்பிச்சிருச்சுல, வேகமாக சுற்றுது, வேகமாக சுற்றுது. அதான் சுழல் அலை. இப்ப அந்த சுத்துனது அந்த மையத்துல சுழல் ஏற்பட்டுச்சுல்ல, ஏற்பட்ட உடனே சுத்த ஆரம்பிச்ச உடனே அந்த மையத்துல இருக்குமானா அந்த மையத்தை விட்டு நகண்டு விடும், அந்த மையத்தை விட்டு நகண்டு விடும். அந்த இடத்துலயே சுத்தாது, கொஞ்சம் நகண்டுரும். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க தீபாவளிக்கு இந்த தரச்சக்கரம்னு சங்கு சக்கரம் வைப்பீங்க. ஒரு இடத்துல வச்சீங்க, பொருத்துனீங்க, அதே இடத்துல சங்கு சக்கரம் இருக்கும். அப்படியே அது அந்த தீயை வச்ச உடனே சங்கு சக்கரம் சுத்த ஆரம்பிச்ச உடனே நீங்க வச்ச இடத்துலயே சுத்துதா, சுத்த ஆரம்பிச்சோடனே இடம் நகன்றுதான், நகன்றும். அந்த போர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சோன்னா இடம் நகன்றும். அப்ப என்ன ஆயிடுச்சு, இங்க மையத்துல அந்த சுழல் உண்டான உடனே அது என்னாச்சு, மையத்தை விட்டு நகண்டு விட்டது. எங்க நகண்டுச்சு, இந்த சுத்தவெளிக்குள்ளாக நகன்றுச்சு. இந்த சுத்தவெளிக்குள்ளாக வந்து அது சுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன், அது பேராற்றல் சுத்தி விட்டது. அது எப்ப சுத்துறது நிக்கும், நம்ம சங்கு சக்கரம் உடனே நின்றது. இந்த இது எப்ப சுத்துறது நிக்கும், அது பல லட்சம் வருஷம், பல ஆண்டு காலம் கழிச்சு அது சுத்துறத நிறுத்தும். நிறுத்தும். அதுக்கு காலம் நமக்கு தெரியல. அது எவ்வளவு வேகமா சுத்துதோ சுத்துறதை பொறுத்து அது சுத்தி கொண்டே இருக்கும். சரி, ஒரு சுழல் வெளியில வந்துருச்சு. அப்ப அங்க அழுத்தம் என்ன பண்ணுது, அழுத்தம் இருந்து கொண்டே தானே இருக்கிறது. அப்ப அந்த சுழல் நகர்ந்த உடனே என்ன ஆயிடுறாங்க, அடுத்த சுழல் உருவாகும். அப்ப அது நகர்ந்து வரும். அப்ப இங்கு சுழல் அழுத்தம் அழுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த சுழல் என்ற சுழல் அலை உருவாகி கொண்டே இருக்கிறது, நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இங்கதாங்க முதல்ல தோற்றம் உருவாகிவிட்டது. அந்த சுழல் அலை என்பதைத்தான் முதல் பூதம் என்று சொல்லுகிறோம், விண் என்று சொல்லுகிறோம். இதுதாங்க விண். இந்த அளவுல இன்னைக்கு நம்ம இதை நிறுத்திக்குவோம். இந்த இடத்துல நிறைய இப்ப விஞ்ஞானத்துக்காக சில குழப்பங்கள்லாம் இருக்கிறது. இப்ப இந்த இடத்தை இப்படியே புரிஞ்சுங்க. தன்னிருக்கத்தின் காரணமாக சுழல் அலை அது நகன்றுச்சு. இதைத்தான் மகரிஷி என்ன சொன்னாரு, மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ. நம்ம என்ன சொன்னோம், மடிப்பு விழன்னு மகரிஷி சொல்லிட்டார். நம்ம இப்ப அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அழுத்தினதர சுழல் மடிப்பு விழ சுழலும் நுண் மின்னாம் அப்படின்னு சொல்லிட்டார்.
அப்ப அந்த சுழல்கிற அந்த சுழல் அலைதான் விண் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இயக்கம் தொடங்கிவிட்டது. சிவம் சக்தியாக மாறிவிட்டது. இந்த நிலையில் நாம் இந்த புரிதலை வைத்துக் கொள்வோம். அடுத்த வாரம் மீண்டும் தொடர்வோம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக ஐயா இன்றுதான் காந்தத்தினுடைய முதல் விளக்கத்தை கூறினது போல் உள்ளது. சிறப்பாக இயற்றிய ஐயா அவர்கள் நாம் அனைவரும் தமிழ்நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணியா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று காந்த தத்துவம் சிறப்பாக விளக்கினார்கள். அதில் எவ்வாறு சுழலும் எப்படி உருவாகியது என்பதை பற்றி கூறினார்கள். அது விளங்குவதற்கு முன்னால் மனம் என்பதை பற்றி அவர் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். மனம் என்பதற்கு மையம் உண்டு, எல்லை இல்லை என்றும், அதே போல மனம் உள்ளோடு நமக்கு இது பலமுறை அவர்கள் எடுத்து கூறுகிறார்கள். நினைவுகளோடு எழுச்சி பெற்ற எண்ணங்களை மேலே கொண்டு வருவது மனம். அந்த மனதிற்கு எல்லை இல்லை. எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளி, அடங்குகிற இடம் அகண்டாகாரம். இயக்க பிரபஞ்சத்திற்கு உள்ளாகவும் முழுமையான சுத்தவெளி இருக்கிறது. நாம் துரிய தவத்தில் ஏற்றும் தனித்த மனமாக போகுதான் அது மனதின் அடித்தளம் தெய்வம் என்று ஐயா அவர்கள் விளக்கினார்கள். அதாவது உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் மனம் இல்லை. சுத்தவெளியில் பேராற்றல், பேரறிவு சுத்தவெளியில் அடங்கி இருந்தது. ஒரு மிக சிறந்த பாடல் ஒன்றின் மூலம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எடுத்து உரைத்த அதனுடைய தத்துவத்தை நமக்கு அப்படியே அவரிடமிருந்து நாம் பெற்றது போல நமக்கு தோன்றியது. ஐயா அவர்கள் அந்த பாடலை எடுத்து உரைத்தார்கள். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடி நிறைந்தது எது என்று இப்படி படிப்படியாக எது எது என்று சுத்தவெளியை பற்றின விளக்கம் அந்த கவியில் நிறைந்திருக்கும். அதற்கு ஒரு அடிக்கும் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதை கவனிச்சுன்னு இருக்கும்போது அதை எழுதி திருப்பி எல்லாரும் சொல்லணும்னு தோணலைங்க. நிஜமா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது துன்பம் இல்லாத நிலை, அதை பற்றியும் சொன்னார்கள். பக்திமான் என்றால் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பவன். அருள், அதில் துன்பம் என்பது இல்லை. இயற்கையில் துன்பம் என்பது இல்லை என்பதை ஐயா அவர்கள் விளக்கினார்கள். இந்த இடத்தில்தான் துன்பம் என்பது இல்லை. துன்பம் போக்குதல் கருணை, அதாவது அடுத்த நிலை துன்பம் போக்குதல் கருணை என்று சொல்லும் போது அது இயக்கமாக தொடங்கும் போதுதான். ஏனென்றால் துன்பம் போக்கும் செயல் ஒரு செயலாக விளைவதால் நாம் இது இயக்கம் தொடங்கும் போதுதான் இது வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆற்றல் தன்னுடைய ஆற்றலை தானே உணர்ந்து கொள்ள மனிதன், அதாவது தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ள பஞ்சபூதங்கள் உருவாகினது. அதனுடைய அறிவை உணர்ந்து கொள்வதற்கு உயிரினமான ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள ஜீவன்கள் உருவாகினது. தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள மனிதனை தோற்றுவித்தது இறையருள் என்று மிக சிறப்பாக எடுத்து கூறினேன் ஐயா. எப்படி இந்த உயிரினங்கள் பஞ்சபூதங்கள் எதற்காக தோன்றின, எப்படி தோன்றின என்கின்ற அடிப்படையான புரியல் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே. தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளதான் மனிதனை உருவாக்கினது இறையாற்றல். அப்பொழுது அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட தன்னிருக்கும் சூழ்ந்தர்த்த ஆற்றல் எல்லா திசைகளிலிருந்தும் 4 திசைகளிலிருந்தும் 4 திசைகளும் 8 பக்கங்களிலும் இருந்தும் சமமாக இறுக்கமாக மையத்தை இருந்ததாக
அங்கு அந்த மையத்தில் அந்த ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக அதிகமாக சுழல் என்ற இயக்கம் உருவானது. அந்த சுழல் மேற்கொண்டு ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாக அதிகமாக அதுவே சுழல ஆரம்பித்தது. அதுதான் சுழல் அலை. சுத்துவெளியில் சுழல் உருவாகி சுழன்று கொண்டே இருக்க தொடங்கியது. இந்த சுழல் அலைதான் விண் என்னும் முதல் பூதம் என்று ஐயா அவர்கள் கூறி இந்த உரையை இன்று இத்தோடு நிறைவு செய்திருக்காங்க. சிவம் சக்தியாக மாறினது என்று கூறினீர்கள் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்வு வைத்துக்கலாங்களா ஐயா? இல்லைங்கம்மா, இதுல கேள்வி வேணாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் போகட்டும், அப்புறம் கேள்வி வச்சுக்குவோம். சரிங்க புரியாது சரிங்க. இப்ப கேள்வி. ஆமா ஆமா. கேள்வியும் முழுசா கேட்க முடியாது. கொஞ்சம் போகட்டும், அப்புறம் சரிங்க வச்சுக்குவோம். வாழ்க சரிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் இதை பற்றின புரிதல் ஏற்பட்ட பிறகு நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகளை நாம் கேட்கும்போது கேள்வி கேட்பதும் சிறப்பாக இருக்கும். ஐயாவோட பதிலும் சிறப்பாக இருக்கும் நம்ம என்று நினைக்கிறோம். அறிவிப்புகளோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். அறிவிப்புகள்: நாளை காலை தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலையில் தவம், அதனைத் தொடர்ந்து புத்தக கலந்தாய்வு, எப்போது எப்படி கர்மவினை கழியும் என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள் அருள்நிதி செல்வி அம்மா அவர்கள். புதன் அன்று மாலை மரணத்தை வெல்லும் ரகசியம் என்ற தலைப்பிலே தமிழர் மருத்துவர், தமிழர் வேளாண்மை ஆசிரியர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள். வியாழன் அன்று மாலை தவத்தினை தொடர்ந்து சூப்பிசமும் வேதாத்திரியும் என்ற தலைப்பிலே அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். வெள்ளி அன்று மாலை ஜோதிட ஞானம், அடிப்படை ஜோதிட பயிற்சி அளிக்க உள்ளார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். வேதாத்திரிய ஞான சங்கமம் வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 12 மணி முதல் 10ஆம் தேதி மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இறைவாக்கு இல்லம் வாடிப்பட்டியில் நடைபெற உள்ளது. அதில் வேதாத்திரிய சிந்தனைகளும், ஆனந்த கிரியா மற்றும் அகத்தூய்மை தியானம், குண்டலினி தியானம், நாத பிரம்மம் தியானம் மற்றும் பிற தியான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இதனை பற்றிய மேலும் விவரங்கள் அறிய அனார்கலி அம்மாவை தொடர்பு கொள்ளலாம். முன்பதிவு செய்து கொள்ள எண் 9840017913 என்ற எண்களுக்கு அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்.